ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது வழக்கமாக செய்கிற மெத்தட் மாதிரி இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ரெசிபி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 தக்காளி எடுத்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, அடுத்து வந்து பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மஷ்ரூம் பேக்கெட் எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி வந்து ஜீரா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 டம்ளர் அளவு ஜீரா ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம ஊரில் துளசி ரைஸ், அந்த ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்துட்டு அடுத்து சேர்க்க போகிற பொருட்களை நம்ம வந்துட்டு இடையில பார்த்துக்கலாம். வீடியோ முழுசும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் இடையில என்ன பொருட்கள்லாம் சேர்க்குறேன்றதும் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு பிரியாணி நல்லா வராது. இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை தான் இதில் சேர்க்க போகிறோம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம், அதாவது சின்ன வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை நம்ம வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்துட்டு இப்போது இதுதான் வந்து சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதில் நீங்கள் இது சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் எடுத்திருக்க ரைஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசூரி மேத்தி சேர்த்துருக்கேன். கசூரி மேத்தி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது நம்ம வந்து ஒரு 3/4 ஸ்பூன், சின்ன ஸ்பூனால் 3/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். இந்த சாப்பாட்டுக்கு கலர் கொடுக்க போகிறது இந்த மஞ்சத்தூள் தான். அதனால் வந்துட்டு நம்ம வந்து சின்ன ஸ்பூனால் தான் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் சேர்த்து இதையும் இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சு. நான் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அந்த விழுது சொன்னேன் இல்லையா, அதில் வந்து 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டேன். நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு நம்ம வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்க வேண்டியதான். பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதோட பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து இப்போ நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா சிம்மில் வச்சு வதக்கிக்கணும். ஹையில் வச்சிங்கன்னா கருகிடும். அதனால் வந்து சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து நம்ம அரைச்சி விழுத எடுத்து வச்சுருக்க தக்காளி, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன தக்காளியாக இருந்ததுனால 2 தக்காளி சேர்த்துருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் 1 தக்காளியே போதுமானது. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு பொறுமையாக சிம்மில் வச்சு இதை வந்து வதக்கி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வாசனை வந்து நல்லாயிருக்கும். இப்போ அடுத்து சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது மல்லித்தூள் சேர்த்துட்டு மல்லித்தூளோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துருந்துருக்கலாம். தாளிக்கும் பொழுதே அந்த எண்ணெயை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, இதுதான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு மசாலாவே இவ்வளோ தான், வேறு எந்த மசாலாவும் கிடையாது. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி கிட்டத்தட்ட நமக்கு வந்து பிரியாணியோட பாதி வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து நான் என்ன சேர்த்துருக்கேன்னா புதினா, மல்லி இது 2த்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதோட பேஸ்ட்டை தான் சேர்த்துருக்கேன். இப்போ புதினா, மல்லியும் இதில் அரைச்சி சேர்த்தாச்சு. குழந்தைங்க வந்துட்டு இலைய, பச்சை மிளகாவை எதையுமே தூக்கி போடுறதுக்கு இதில் வாய்ப்பே கிடையாது. இப்போது நம்ம அதையும் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி மஷ்ரூமில் இருந்தே நமக்கு வந்து தண்ணி வரும், அதனால் தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சுருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும். இப்போது அது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு புளிக்காத கெட்டி தயிர் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுக்கிற குவான்டிட்டியை பொறுத்து நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கணும். இப்போது தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், எல்லாமே மசாலா எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம இன்னும் உப்பு சேர்க்கவே இல்லை. இந்த ரைஸ்க்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 டம்ளருக்கு 2லேருந்து 2.5 டம்ளர் தண்ணி. நீங்கள் குக்கரில் விசில் வைக்கிறதா இருந்தால் 2 டம்ளர் வச்சுக்கோங்க. நான் வந்து டைரெக்டாக வைக்கிறதுனால ஒரு 2.25 அளவு தண்ணி நான் வச்சுக்கிறேன். நீங்கள் எடுக்கிற ரைஸை பொறுத்து நீங்கள் வந்து தண்ணி அளவு மட்டும் பார்த்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஊற வச்சுருக்க தண்ணியை தான் ஃபஸ்ட்டு சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம வந்து தண்ணி எடுத்து சேர்த்துக்க வேண்டியதான். இப்போ 2 டம்ளர் சேர்த்தாச்சு. ரைஸ்லேயே கொஞ்சம் தண்ணி இருந்தது, அதனால் அந்த ஒரு 1/4 டம்ளர் தண்ணி அதில் இருந்தது. இப்போ பாருங்கள், ரைஸ் இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம ரைஸ் சேர்த்தாச்சு. இப்போது இதை வந்துட்டு நல்லா கொதி வந்ததும் நம்ம வந்து மூடி போட்டு அப்படியே சிம்மில் வச்சிட வேண்டியதான். தண்ணி எல்லாம் வற்றி வர நேரத்தில் நம்ம அப்படியே கலந்து விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து
அப்படியே கலந்து விட்டு இறக்கிற வேண்டியதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் ஓரளவு நல்லா வத்திடுச்சு. நம்ம வந்து இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து மசாலாவை ரைஸோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இடையில வேணும்னா நீங்கள் ஒரு டைம் எடுத்து கலந்து விட்டுக்கலாம். நான் வந்து கம்மி அமௌண்ட் செய்கிறதுனால நான் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இதுக்கு மேலே நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெய்யெல்லாம் சூப்பராக செட் ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக நம்மளோட ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இந்த ரைஸ் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது ரைஸை பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வழக்கமாக செய்கிற மாதிரி இருக்காது. இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிங்கன்னா விடவே மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.